குட் மார்னிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பைசை எப்படி ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு கிங் டவ், DOVE, டவ்னா புறா, ஓகேவா? ஒரு நாள் ஒரு கிங் டவ்வும் அது கூட சேர்ந்து நிறைய டவ்ஸும் பறந்துட்டு இருந்துச்சான். அதுங்க ரொம்ப நேரம் பறந்துட்டே இருந்ததால் எல்லா டவ்ஸ்க்கும் ரொம்ப பசிச்சுச்சான். ஒரு ட்ரீக்கு கீழே ரைஸ் கொட்டி இருந்ததை ஒரு டவ் பார்த்துருச்சு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதுல்ல, நம்ம போய் அந்த ரைஸை சாப்பிடலாம்னு எல்லா டவ்ஸும் கீழே போய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். டக்குன்னு பார்த்தா ஒரு நெட், நெட்னா வலை வந்து அந்த டவ்ஸ்க்கு மேலே விழுந்துருச்சான். பார்த்தா பக்கத்தில் ஒரு ஹண்டர் நின்னுட்டு இருந்தாராம். ஹண்டர்னா வேட்டையாடுறவங்க தான் ஹண்டர். HUNTER, ஹண்டர் நின்னுட்டு இருந்தாராம். ட்ரீக்கு கீழே எப்படி ரைஸ் தானாக வந்திருக்கும்? அப்போது இந்த ஹண்டர் தான் நம்மளை பிடிக்க இந்த ரைஸை போட்டிருக்கான்னு அப்போதான் அந்த டவ்ஸ்க்கெலாம் புரிஞ்சிச்சான். நம்ம தப்பு பண்ணிட்டோம், கொஞ்சம் யோசிச்சு கீழே இறங்கியிருக்கலாம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான் அந்த டவ்ஸ்லாம். எல்லா டவ்ஸும் அதோட விங்ஸை விடாமல் அடிச்சுட்டே இருந்துச்சான். அந்த நெட்டு கிளியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு அடிச்சுட்டே இருந்துச்சான். ஆனால் அந்த நெட்டு கிளியவே இல்லையாம். என்ன ஆயிருக்கும் அப்புறம்? டவ்ஸ் தப்பிச்சிருக்குமா இல்லை ஹண்டர் கையில் மாட்டிருக்குமா தெரியல. நான் இப்போது பைசை எப்படி ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இந்த கதையில் என்ன ஆச்சு, டவ்ஸ் தப்பிச்சிச்சா இல்லையா அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கன்வெர்ட் பைஸ் இன்டு ருப்பீஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ருப்பீஸை பைசா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது பைசை எப்படி ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பைஸ், இது ருப்பீஸ். இப்போ பைசை நம்ம ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளோட ஃபர்ஸ்ட் சம் என்ன? 7525 பைஸ், 7525 பைஸ். நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம், பைசா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், 6 லைன்ஸ் ட்ரா பண்ணுவோமா? இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், 6 லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கொஷினில் கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்படியே எடுத்து கீழே எழுதணும். எழுதுவோமா? 7 5 2 5 எழுதிட்டோம். இப்போ இந்த சம்ல பாருங்க, எங்கேயாவது பாயிண்ட் டாட் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம தான் டாட் வச்சுக்கணும். டாட் எங்கே வைக்கணும்? இந்த நம்பர் முடிகிற எண்டில் டாட் வைக்கணும். வச்சிட்டோமா? நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், டாட்டு 2 ஜம்ப் முன்னாடி போகுமா? இப்போது பைசை ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது என்ன ஆகும், இந்த டாட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போகும். 1 2 பின்னாடி போய் இங்கே வந்துடும். இங்கே இருக்கிற டாட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போய் இங்கே வந்துடும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது பைசை ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே இருக்கிற டாட் என்ன ஆகுது, 2 ஜம்ப் பின்னாடி போயிடுது. இங்கே இருக்கிற டாட் 2 ஜம்ப் பண்ணி பின்னாடி போய் இங்கே வந்துடுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, அதில் டாட் மட்டும் எடுத்துட்டு ஆன்சர் எழுத சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் என்ன பண்ணணும், பைசா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டாட் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து அப்படியே ஆன்சர் எழுதிடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 7 5 அதுக்கப்புறம் டாட் இருக்கா, அந்த டாட்டை அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு அப்புறம் என்ன இருக்குது, 2 5 ருப்பீஸ். 75.25. ஓகேவா? எப்படி இதை ரீட் பண்ணணும், ₹75.25. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 6 லைன்ஸ் ட்ரா பண்ணோம்.
கொஸ்டின் அப்படியே எடுத்து அந்த லைன்ஸில் எழுதணும். எழுதிட்டு என்ன பண்ணோம், எண்டில் டாட் வச்சோம். இது வந்து பைசா ருப்பீஸாக மாற்றணுன்றதுக்காக இந்த டாட் என்ன ஆகும், முன்னாடி ஜம்ப் பண்ணாது, பின்னாடி ஜம்ப் பண்ணும். எவ்வளோ ஜம்ப் பண்ணும், 2 ஜம்ப்ஸ் பண்ணி இங்கே வந்துடும் இந்த டாட்டு. அப்புறம் என்ன பண்ணுறோம், என்ன லைன் மேலே என்ன எழுதியிருக்கோமோ அதை தூக்கி அப்படியே ஆன்சரில் எழுதிடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஆன்சர். பைசா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 80,000 பைஸ். அதே மாதிரி என்ன பண்ணணும், 6 லைன்ஸ் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 80,000 எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், கொஸ்டினில் டாட் கொடுக்கல, அதனால நம்மளே இங்கே டாட் வச்சுக்கணும் எண்டில். இப்போ என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும், 2 ஸ்டெப் பின்னாடி போகணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், 1 2 பின்னாடி போய் அந்த டாட்டு இங்கே வந்துடும். இங்கே இருக்கிற டாட் என்ன ஆகும், 2 ஸ்டெப் பின்னாடி போயிடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், பின்னாடி போய் அந்த டாட்டு இங்கே வந்துடும். இப்போது என்ன ஆன்சர் எழுதணும், அந்த லைன் மேலே என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். இதில் டாட்டை விட்டுட்டு எழுதக்கூடாது. பைசா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணும்போது டாட்டோட சேர்த்து தான் எழுதணும். ஓகேவா, 800.00 rupees, 800 rupees. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ருப்பீஸ், 800 rupees. நெக்ஸ்ட் பாருங்க, 9,085. 1 2 3 4 5 6 9,085 இருக்கா, அதை அப்படியே எடுத்து இந்த லைன்ஸ் மேலே எழுதிடணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 9, செகண்ட் நம்பர் 0, தேர்ட் நம்பர் 8, ஃபோர்த் நம்பர் 5. இதுலேயும் பாருங்கள் அவங்க டாட் கொடுக்கல, அதனால டாட் நம்மளே வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இந்த டாட்டு என்ன ஆகுது, இந்த டாட்டு 2 ஜம்ப் பின்னாடி ஜம்ப் பண்ணி, இது ஃபர்ஸ்ட் ஜம்ப், இது செகண்ட் ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுது. ஓகேவா, இங்கே இருக்கிற டாட்டு இங்கே வந்துடுது ஜம்ப் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதணும். 9 இருக்குது, 9 எழுதுகிறோம். 0 இருக்குது, அடுத்து 0 எழுதுகிறோம். டாட் இருக்குது, டாட் எழுதுகிறோம். டாட்டை இங்கே மறந்துடக்கூடாது. பைசா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணும்போது டாட்டை மறக்கக்கூடாது. டாட் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 8 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 5. அவ்வளோதானே, அதுக்கு மேலே அது அங்கே எதுவும் இருக்கா, இல்லை. அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின், 750 பைஸ், 750 பைஸ். இதுக்கு என்ன பண்ணணும், 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதுங்க. இந்த கொஸ்டின்லையும் டாட் இல்லை, இப்போ நம்ம தான் டாட் வைக்கணும். நம்ம தான் டாட் வைக்கணும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வைக்கிற டாட்டு இந்த கொஷின்ஸ்க்கு நடுவில், இந்த நம்பர்ஸ்க்கு நடுவில் வச்சிடக்கூடாது, எண்டில் தான் வைக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது என்ன ஆகும், இந்த டாட்டு 2 ஜம்ப் பின்னாடி 2 ஜம்ப் பண்ணும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஜம்ப், இது செகண்ட் ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். இங்கே இருக்கிற டாட் என்ன ஆகும், 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், முன்னாடி ஜம்ப் பண்ணக்கூடாது, பின்னாடி தான் ஜம்ப் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பைசா ருப்பீஸாக மாற்றுறோம். ஓகேவா, ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. இப்போது நம்ம ஆன்சர் எழுதுவோம். ஃபர்ஸ்ட்டில் 7 இருக்குது, 7 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் டாட் இருக்குது, டாட். நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, 5. நெக்ஸ்ட்டு 0 இருக்குது, 0. rupees 7.50. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், rupees 7.50. நெக்ஸ்ட் பாருங்க, 200 பைஸ்.
இதுலேயும் என்ன அவங்க கொடுக்கல, டாட் கொடுக்கல, நம்மளாக தான் டாட் வைக்கணும் எண்டில். 1 2 3 4 5 6. ஓகேவா, 6 லைன்ஸ் ட்ராப் பண்ணிட்டோம். கொஷனில் 2 0 0 இருக்குது, அதை எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே டாட் வைக்கணும். இந்த டாட் என்ன ஆகும், 2 ஜம்ப் பின்னாடி ஜம்ப் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் ஜம்ப், இது செகண்ட் ஜம்ப் பண்ணி அந்த டாட் இங்கே வந்துடும். இங்கே இருக்கிற டாட் என்ன ஆகும், ஜம்ப் பண்ணி 2 ஜம்ப் பின்னாடி போய் இங்கே வந்துடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதை எடுத்து அப்படியே இப்போ ஆன்சரில் எழுதணும். 2 டாட் இருக்கு, டாட் 0 0 rupees, 2 rupees. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க, 2 rupees. நெக்ஸ்ட் பாருங்க, 300 pies. இதையும் என்ன பண்ணணும், நம்ம லைன்ஸ் போட்டு அதுக்கு மேலே அந்த 300 எழுதிடணும். லைன்ஸ் போட்டுட்டோம், 300 எழுதுவோமா, 3 0 0. இதுலேயும் அவங்க என்ன கொடுக்கல, டாட் கொடுக்கல. கொஸ்டினில் டாட் இல்லை, அதனால் நம்ம தான் டாட் வைக்கணும். வச்சுட்டோம். இந்த டாட் என்ன ஆகும், இப்போது 1 2 2 ஜம்ப் பின்னாடி போய் இங்கே வந்துருச்சு டாட்டு. ஓகேவா, இந்த டாட் என்ன ஆச்சு, இங்கே இருக்கிற டாட்டு 2 ஜம்ப் பின்னாடி போய் இங்கே வந்துருச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம அப்படியே எடுத்து எழுதணும். 3.00 rupees, rupees 3 rupees. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 10,000 pies. இதுக்கும் நம்ம என்னதான் பண்ணணும், 6 லைன்ஸ் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து அந்த லைன்ஸ் மேலே எழுத போகிறோம். 1 0 1 2 3 4 4 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. 10,000 எழுதிட்டோம். இதுலேயும் என்ன கொடுக்கல, அவங்க டாட் இல்லை. நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் டாட் இல்லை, நம்ம தான் டாட் வைக்கணும். இங்கே வைக்கிறோம் டாட்டு. 1 2, அந்த டாட்டு பின்னாடி ஜம்ப் பண்ணுது. எவ்வளோ ஜம்ப் பண்ணுது, 2 ஜம்ப்ஸ் பண்ணி இங்கே வந்துடுது. ஓகே, ஓ அப்படியே எடுத்து லைன்ஸ் மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். 1 2 1 இருக்கு, 0 இருக்கு, 2 இல்லை, 0 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 0 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டாட் இருக்கு. நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 0 rupees, 100 rupees. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், 100 rupees. நெக்ஸ்ட் பாருங்க, 9,000 pies. 9,000 pies-ஐ ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து அப்படியே எழுதணும். 9,000 கொடுத்துருக்காங்க, நம்ம 9,000 எடுத்து அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு என்ன பண்ணணும், இங்கே டாட் வைக்கணும். ஏன்னா அவங்க டாட் கொடுக்கல, நம்ம தான் டாட் வச்சுக்கணும். டாட் அவங்க கொடுத்துருந்தா நம்ம டாட் வைக்க தேவையில்லை. ஓகேவா, இங்கே டாட் வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், அந்த டாட் என்ன ஆகும், பின்னாடி ஜம்ப் ஆகுமா, ஏன்னா நம்ம பைசா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் அந்த டாட்டு பின்னாடி ஜம்ப் ஆகும். எவ்வளோ ஜம்ப் போகும், 2 ஜம்ப்ஸ் போகும். 1 2 2 ஜம்ப்ஸ் போய் அந்த டாட் இங்கே வந்துடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற டாட் என்ன ஆகும், ஜம்ப் ஆகி இங்கே வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம ஆன்சர் எழுதுவோம். 9 இருக்கு, 9 0 இருக்கு, 0 டாட் இருக்கு, டாட் 0 0 இருக்கு, 0 0 rupees, 90 rupees. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, 7 5 8 5. என்ன கொடுத்துருக்காங்க, 7 5 8 5, 7,585 pies. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்,
கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதுறோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம், இதில் அவங்க டாட் கொடுக்கல, அதனால டாட் வைக்கிறோம். இந்த டாட் என்ன ஆகும், 2 ஸ்டெப் முன்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி. முன்னாடினா இப்படி ஸ்டூடெண்ட்ஸ், பின்னாடி இப்படி பின்னாடி ஜம்ப் ஆகி அந்த டாட்டு இங்கே வந்துடுது. ஓகேவா, என்ன ஆகுது, இந்த டாட்டு ஜம்ப் ஆகி இங்கே வந்துடுது. அவ்வளோதான், நம்ம ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ருப்பீஸ் 7 5 டாட் இருக்கு, டாட் 8 5. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 800 பைஸ். சரி, இது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டவுஸ்லாம் எஸ்கேப் ஆனிச்சா ஹண்டர்கிட்டருந்து, இல்லை ஹண்டர்கிட்ட மாட்டிக்கிச்சா அப்படின்னு பார்ப்போம். அந்த கிங் டவ் என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொருத்தங்களும் நெட்டோட ஒவ்வொரு போர்ஷனை உங்கள் பீக்கால பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொரு டவுஸையும் நெட்டோட ஒவ்வொரு போர்ஷனையும் உங்கள் பீக்கால பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்க, அந்த டவ் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க, அந்த பீக்கால பிடிச்சிருக்கா, பீக்கால அந்த நெட்டை பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கிங் டவ் என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொரு டவுஸ்டையும் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ரவுண்டாக நின்றுக்கிட்டு நெட்டோட ஒவ்வொரு போர்ஷனையும் உங்கள் பீக்ஸால் பிடிச்சுக்கோங்க. நான் ஓகே ரெடின்னு சொல்லும்போது நீங்களாம் பறக்க ஆரம்பிங்க. நம்ம அப்படி பறந்தா நெட்டோட சேர்ந்து நம்ம பறந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அந்த கிங் டவ் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மற்ற டவ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நெட்டை பீக்கால பிடிச்சு அதே மாதிரியே மேலே பறந்துருச்சான். இங்கே பாருங்க எப்படி பறக்குது, நெட்டோட மேலே பறந்துருச்சா, இந்த மாதிரி பறந்துருச்சான். பறந்து போய் என்ன ஆகுதான், நெட்டோட அப்படியே சேர்ந்து மேலே பறந்துருச்சான். ஓகே, பறந்து என்ன ஆகுதான், போய் மவுஸ் இருக்குல்ல, மவுஸ் எலி MOUSE மவுஸ், அதோட இடத்துக்கு போய் லேண்ட் ஆயிடுச்சான். அது இருக்கிற இடத்துக்கு போய் இந்த டவுஸ் எல்லாம் லேண்ட் ஆயிடுச்சான். லேண்ட் ஆனோடனே இந்த மவுஸ் கேட்குது, என்ன ஆச்சு உங்களுக்கு, இப்படி நெட்டோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், நாங்கள் மாட்டிக்கிட்டோம், ஹண்டர் வந்து எங்கள் மேலே இப்படி நெட்டை போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த டவுஸ் சொன்னிச்சான். நாங்கள் போய் சாப்பிட போனோம், அரிசியை போய் சாப்பிட போனோம். அந்த நேரத்தில் ஹண்டர் வந்து எங்கள் மேலே நெட்டை போட்டுட்டாரு, நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்படி பீக்கால ஒவ்வொரு போர்ஷனையும் பிடிச்சு நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு போர்ஷன் நெட்டோட ஒவ்வொரு போர்ஷனையும் பிடிச்சு சேர்ந்து பறந்து நாங்கள் நெட்டோடையே இங்கே வந்துட்டோம். எங்களை இந்த நெட்டை கடிச்சு எங்களை வெளியே. ஆமாம், இப்படி ஹண்டர் வந்து எங்களை பிடிக்கிறதுக்காக மரத்துக்கடியில் ரைஸ் போட்டு வச்சுருந்தான், நாங்கள் அது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மவுஸ் கிட்ட கிங் டவ் சொன்னிச்சான். எங்களை எப்படியாவது இந்த வலையிலேருந்து வெளியே எடுத்துரு, வலையை கடிச்சு எங்களை வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கிங் டவ் மவுஸ் கிட்ட கேட்டுச்சான். மவுஸ் என்ன பண்ணிச்சான், அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து வலையை கடிச்சு எல்லா டவ்ஸையும் வெளியே கொண்டு வந்துருச்சான். இப்போ பாருங்க, ஒரே ஒரு டவ் மட்டும் அந்த பீக்கால அந்த போர்ஷனை பிடிச்சு பறந்துருந்துச்சுன்னா அதால் பறந்துருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எல்லா டவும் சேர்ந்து ட்ரை பண்ணதுனால தான் அதால் அந்த ஹண்டர்கிட்டருந்து எஸ்கேப் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ சில விஷயத்த நம்மளாம் சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணாதான் நம்மளால் அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது 800 பைஸை நம்ம எப்படி ருப்பீஸாக மாற்றுறது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 6 லைன்ஸ் போடணுமா? 1 2 3 4 5 6 லைன்ஸ் போட்டுட்டோம். கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து அப்படியே எழுதணும். எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே டாட் வைக்கணும். இந்த டாட் என்ன ஆகும், பைசா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 2 ஸ்டெப் பின்னாடி ஜம்ப் பண்ணும். 1 2 ஜம்ப் பண்ணி வந்து இங்கே நின்றோம்.
ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நின்றுச்சா? இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம். 2 ஸ்டெப் பின்னாடி வந்து இங்கே நின்றுச்சு. இந்த பாயிண்ட் 2 ஸ்டெப் பின்னாடி வந்து இங்கே நின்றுச்சு. நம்ம ஆன்சர் எழுதுவோமா? 8 அடுத்து பாயிண்ட், அடுத்து 0, அடுத்து 0 ருபீஸ், 8 ருபீஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, திரும்பி நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சம் பார்த்தோம்? 7525 pies. 7525 pies, 7525 pies. அதை நம்ம ருபீஸாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 6 லைன்ஸ் போட்டுக்கிட்டு கொஷினில் கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுதணும். என்ன எழுதணும்? 7525 எடுத்து எழுதணுமா? எழுதிட்டு என்ன பண்ணோம்? 7525 எழுதணும். எழுதிட்டு என்ன பண்ணோம்? இங்கே பாயிண்ட் வச்சோம். அந்த பாயிண்ட் நம்ம பைசா ருபீஸாக மாற்றணுன்றதுக்காக என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்டு பின்னாடி 2 ஜம்ப் போகுமா? 1 2 2 ஜம்ப் பின்னாடி போய் அந்த பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்கிற பாயிண்ட் என்ன ஆச்சு? 2 ஜம்ப் பின்னாடி போய் இங்கே வந்துருச்சு. நம்ம அப்புறம் என்ன பண்ணோம்? அதை தூக்கி அப்படியே எழுதணும். லைன்ஸ் மேலே என்ன நம்பர்ஸ் இருக்கோ, எங்கே டாட் இருக்கோ அது அப்படியே மாற்றாமல் அப்படியே எழுதிடணும். இப்படி தான் நம்ம பைசா ருபீஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள், 80,000 பைஸ். எப்பயும் பண்ணுற மாதிரி லைன்ஸ் போட்டுட்டோம். கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து அப்படியே எழுதணும். 840 இருக்குது, 40 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு அப்புறம் என்ன பண்ணோம்? இங்கே பாயிண்ட் வச்சோம். அந்த பாயிண்ட் 2 ஸ்டெப் பின்னாடி ஜம்ப் ஆகி இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம இங்கே என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே எழுதணும். இந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அதே இடத்துல பாயிண்ட்டையும் போட்டுட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 9085 பைஸ். அதே மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட், செகண்ட் நம்பர் 0, தேர்ட் நம்பர் 8, ஃபோர்த் நம்பர் 5 எழுதிட்டோம். இங்கே இருந்துச்சு, இங்கே பாயிண்ட் வச்சோம். இந்த பாயிண்ட் நம்ம பைசா ருபீஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் 2 ஜம்ப் முன்னாடி போய் இங்கே வந்துருச்சு. இப்போது இங்கே இருக்கிற பாயிண்ட் என்ன ஆச்சு? இங்கே வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணோம்? இங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அதை எடுத்து எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ருபீஸ் 90.85. இது எப்படி ரீட் பண்ணுவீங்க? ருபீஸ் 90.85 இல்லைனா 90.85 ருபீஸ் அப்படியும் ரீட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சம் பார்த்தோம்? 750 பைஸ். அதே மாதிரி என்ன பண்ணோம்? லைன்ஸ் ட்ரா பண்ணோம். வரைஞ்சிட்டு என்ன பண்ணோம்? 750 கொஷினில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதணும். எழுதிட்டு இங்கே டாட் வச்சோம். அவங்க கொஷினில் டாட்லாம் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எண்டில் நம்மளாக டாட் வச்சுக்கணும். இங்கே பைசா ருபீஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதனால் அந்த டாட் என்ன ஆகும்? 2 ஸ்டெப் பின்னாடி ஜம்ப் ஆகும். முன்னாடி ஜம்ப் ஆகக்கூடாது. ஏன்னா அது ருபீஸை பைசா கன்வெர்ட் பண்ணும்போது தான் டாட் வந்து முன்னாடி ஜம்ப் ஆகும். இது வந்து பைசா ருபீஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதனால டாட் என்ன ஆகும்? பின்னாடி ஜம்ப் ஆகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஜம்ப் ஆகி அந்த டாட் இங்கே வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் ஜம்ப், இது செகண்ட் ஜம்ப் ஆகி அந்த டாட் இங்கே வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோம்? இதை அப்படியே தூக்கி ஆன்சரில் எழுதிடுறோம். 7.50 அதுதான் நம்மளோட ஆன்சர். ருபீஸ் 7.50. நெக்ஸ்ட் பாருங்கள், 200 பைஸ். அதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். பண்ணிவிட்டு 2 0
0 எழுதிட்டோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே டாட் வச்சோம். அந்த டாட் 2 ஜம்ப் பின்னாடி போய் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 2.00 அதை எடுத்து அப்படியே எழுதிட்டோம். நம்மளோட ஆன்சர் என்ன, ₹2. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன, 300 பைஸ். 300 300 பைஸ் 300. எப்பயும் போல் லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். 300 கொஷின் எடுத்து அப்படியே எழுதிட்டு இங்கே பாயிண்ட் வச்சோம். அந்த பாயிண்ட் 2 ஜம்ப் பின்னாடி போய் இங்கே வந்துருச்சு. அப்போ என்ன நம்மளோட ஆன்சர், 3.00 தான் ஆன்சர். நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன், பாயிண்ட்டை ஆன்சரில் எழுதும் போது பாயிண்ட்டை விட்டுட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பைசா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், பாயிண்ட்டை விட்டுட்டு எழுதக்கூடாது, மறக்காமல் பாயிண்ட்டோடு எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போ நான் ஒரு ஜிகே கொஷின் கேட்குறேன். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தூங்குவோம்? ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் 10 hours தூங்குவோம். அதுக்கு மேலே நம்மளை தூங்க சொன்னால் நமக்கு தூக்கம் வராது இல்லையா? ஆனால் ஸ்னெயில் இருக்குல்ல, SNAIL, ஸ்னெயில், அது ஒரு தடவை தூங்குனுச்சுன்னா 3 வருஷம் தூங்குமா. ஒரு தடவை தூங்குனுச்சுன்னா எவ்வளோ வருஷம் தூங்குமா, 3 வருஷம் அதால் தூங்க முடியுமா. ஆனால் நம்மளாலாம் முடியாதுல்ல, நம்மளால மேக்ஸிமம் ஒரு 10 hours தான் நம்மளால் தூங்க முடியும். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மளால் தூங்க முடியாது. ஆனால் அது ஒரு தடவை தூங்குனா அதனால 3 வருஷம் அப்படியே தூங்கிட்டே இருக்க முடியுமா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொஷின்னா, பேட் பற்றி ஒன்று சொல்கிறேன். பேட் 1 மணி நேரத்தில் 1000 இன்செக்ட்ஸை சாப்பிடுமா. பேட் 1 மணி நேரத்தில் எவ்வளோ இன்செக்ட்ஸை சாப்பிடும், 1000 இன்செக்ட்ஸை சாப்பிடுமா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, 300 பைஸ். 300 இங்கே பாயிண்ட் வச்சோம், அது ஜம்ப் ஆகி பின்னாடி போய் இங்கே வந்துருச்சு. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, 3.00 ருப்பீஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், 10,000 பைஸ். 10,000 பைஸ் நம்பர்ஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் எழுதுகிறோம். 10,000 கொடுத்துருக்காங்க, அதனால 10,000 அந்த லைன்ஸ் மேலே கரெக்டாக எழுதிக்கிட்டோம். ஓகேவா? எழுதிட்டு என்ன பண்ணோம், இங்கே டாட் வச்சோம். இது பைசா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த டாட் என்ன ஆகுது, 2 ஸ்டெப் பின்னாடி போய் இங்கே வந்துடுது. ஓகேவா? இதுதான் அப்போது நம்மளோட ஆன்சர். 100 ருப்பீஸ், 100 தான் நம்மளோட ஆன்சர். அதை எடுத்து அப்படியே கீழே எழுதிட்டு ருப்பீஸ் அப்படின்னு போட்டுடுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, 9,000 பைஸ். திரும்பி லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். அந்த கொஷினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுகிறோம் அந்த லைன்ஸ் மேலே. 9,000. இதுலேயும் பாருங்கள், டாட் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல, நம்மளாக தான் என்ன பண்ணுறோம், எண்டில் இங்கே ஒரு டாட் வைக்கிறோம். அந்த டாட் பைசா ருப்பீஸாக மாற்றணுன்றதுக்காக அந்த டாட் என்ன ஆகுது, பின்னாடி ஜம்ப் பண்ணுது. எவ்வளோ ஜம்ப் பண்ணுது, 2 ஜம்ப் பண்ணுது, பின்னாடி ஜம்ப் பண்ணுது. 1 2 ஜம்ப் பண்ணி அது இங்கே போய் உட்காந்துருது. ஓகே, நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணும்போது டாட் முன்னாடி ஜம்ப் பண்ணோம். நம்ம பைசா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணும்போது டாட்டு பின்னாடி ஜம்ப் பண்ணோம். ஆனால் 2 ஸ்டெப் தான் ஜம்ப் பண்ணோம். ஓகேவா? ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஆன்சரை தூக்கி அப்படியே கீழே எழுதிட்டு ருப்பீஸ் போட்டுடுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், 7,585 பைஸ். அதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். கரெக்டாக அந்த லைன்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு நம்பராக எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு பாருங்கள், இங்கே டாட் வைக்கிறோம். வச்சுட்டு அந்த டாட் என்ன ஆகுது, 2 ஸ்டெப் பின்னாடி ஜம்ப் பண்ணுது, பண்ணி இங்கே வந்துடுது. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, 75 ருப்பீஸ், 75.85. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தோம், லாஸ்ட் கொஸ்டினா, 800
பைஸ். இப்போது இதே என்ன பண்ணுறோம், லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு கொடுத்துருக்க 800 கரெக்டாக எடுத்து அந்த லைன்ஸ் மேலே எழுதிக்கிறோம். எழுதிட்டு இங்கே டாட் வச்சோம். அந்த டாட் என்ன ஆகுது, 2 ஸ்டெப் பின்னாடி போகுது. ஏன் பின்னாடி போகுது, நம்ம பைஸை ருப்பீஸாக சேஞ்ச் பண்ணணும். அதனால் டாட் என்ன பண்ணுது, பின்னாடி போகுது. பின்னாடி ஜம்ப் ஆகி இங்கே வந்துடுது டாட். ஓகேவா? இப்போது இந்த ஆன்சரை தூக்கி அப்படியே கீழே எழுதிட்டு ருப்பீஸ் போட்டுடணும், அவ்வளோதான். ஆனால் டாட் வைக்க மறந்துடக்கூடாது. பைஸை ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணும்போது டாட் வைக்க மறந்துடக்கூடாது. ருப்பீஸை பைஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், டாட்டை விட்டுட்டு எழுதிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இன்னும் ஒரு 2 சம் பார்ப்போம். 900 பைஸ். இப்போ பாருங்க, நம்ம அதே மாதிரி 6 லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். கொடுத்துருக்கிறது 900 900 900 எழுதுகிறோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே டாட் வைக்கிறோம். அந்த டாட் பின்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி ஜம்ப் ஆகி இங்கே வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஆன்சரை தூக்கி அப்படியே கீழே எழுதி ருப்பீஸ் அப்படின்னு போட்டுடுறோம். ருப்பீஸ் 9.00 ருப்பீஸ் 9. ஓகேவா? இங்கே 0.00 இருக்கிறதுனால இது 9 இல்லை அப்படின்றது அர்த்தம் இல்லை. இதுக்கும் என்னதான் அர்த்தம், 9 என்ற அர்த்தம். இந்த ஜீரோக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 0 இருக்கு இல்லையா, அதுக்கு வேல்யூ இல்லை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம், ருப்பீஸ் 9 அப்படின்னு தான் ரீட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 2550. அதே மாதிரியே 6 லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். 2500 கொடுத்துருக்க கொஷினில் இருக்க நம்பரை அப்படியே கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே எழுதிடுறோம். எழுதிட்டு லாஸ்ட்டாக இங்கே டாட் வைக்கிறோம். அந்த டாட் என்ன ஆகுது, 2 ஸ்டெப் பின்னாடி ஜம்ப் ஆகி இங்கே வந்துடுது. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து ஆன்சர் எழுதிடணும். ருப்பீஸ் 25.0 ருப்பீஸ் 25.50. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.